15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுன்னு வாய்க்குல போட்டனா, என்னடா அயோக்கிய பயல என்னடா திட்டுறா என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா என்னை பேசித்தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதேசி. இத புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா. தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த. என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறா பா. டேய் ஒருத்தன் மானமுள்ள வேண்டாம். நான் இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழுங்க பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்றான். நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. இந்த அயோக்கிய பயல எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாணி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற? நீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய் எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல. அதை மட்டும் சொல்லு. எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி 2 பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவோட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன். திமுகவை எதிர்த்தான். திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி பி டீம் கூலி வாங்கி இந்த கை கிடந்துருக்கிறா.